2026 சட்டப்பேரவை தேர்தல் ஓரங்கட்டப்பட்ட தலைவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாச காலமே இருக்க பிரதான கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் கூட்டணிகளை உறுதி செய்யறதுலையும் தொகுதி பங்கீட்டை உறுதி செய்யறதுலையும் தீவிரம் காட்டி வரதை பார்க்க முடியுது. திமுக, அதிமுக, நாதக, தவேகன்னு 4 முனை போட்டியா இருக்கும்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில பாமக நிறுவனர் ராமதாசும் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற சசிகலாவும் கூட்டணி அமைச்சிருக்கிறது தமிழ்நாடு அரசியல்ல கவனம் பெற்றிருக்கு. வட தமிழ்நாட்டில் செல்வாக்குமிக்க தலைவராயிருந்த ராமதாசும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நிழலாயிருந்து அதிமுகவிலையும் தமிழ்நாடு அரசியல்லையும் செல்வாக்குமிக்க நபராயிருந்த சசிகலாவும் ஒன்னா இணைஞ்சிருக்கிறது தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த கூட்டணியால யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? இந்த கூட்டணியில வேறு சிலர் இணைவதற்கு சாத்தியம் இருக்கா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 1989 நடந்த வன்னியர் சங்க போராட்டங்களுக்கு பிறகு உருவான பாட்டாளி மக்கள் கட்சி 90கள் மற்றும் 2000களின் துவக்கத்துல தமிழ்நாட்டோட தவிர்க்க முடியாத சக்தியா இருந்ததை மறுக்க முடியாது. வட தமிழ்நாட்டில் செல்வாக்கோட இருந்த பாமக இடம்பெறும் கூட்டணி தான் தேர்தலில் வெற்றி கூட்டணின்னு சொல்ற அளவுக்கு பாமகவோட செல்வாக்கு இருந்துச்சு. ஆனா 2009ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு பாமக தலைமை எடுத்த முடிவுகளால கட்சியோட வெற்றி வாய்ப்புகளும் செல்வாக்கும் பாதிப்படைய தொடங்குச்சு. 2024 மக்களவை தேர்தலில் கூட்டணி நிலைப்பாடு தொடர்பா பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரோட மகனும் பாமக தலைவருமான அன்புமணிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. இந்த வேறுபாடு தேர்தல் தோல்விக்கு பிறகு பெருசாகி ஒரு கட்டத்துல கட்சி பிளவுபடுற இடத்துக்கு வந்துச்சு. கட்சி தனக்கு தான் சொந்தம்னு அன்புமணி தரப்பும் தனக்கு தான் சொந்தம்னு ராமதாஸ் தரப்பும் தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றங்கள்ல தொடர்ந்து முறையிட்டு வர நிலையில அன்புமணி தலைமையிலான பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றதோட அவருக்கு மாநிலங்களவை பதவியும் வழங்கப்பட்டிருக்கு. திமுக, அதிமுக, தவேகன்னு 3 தரப்பு கிட்டையும் ராமதாஸ் தரப்பு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில எந்த தரப்பு கிட்ட இருந்தும் அழைப்பு வராததால புதுசா கட்சி தொடங்கின சசிகலா கூட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க முடிவு செஞ்சிருக்காரு. கட்சியின் பெயர், சின்னம், நிர்வாகிகள்னு எதுவும் தனக்கு சாதகமான சூழல்ல இல்லாத நிலையிலையும் தேர்தல்ல களமிறங்குறதுன்ற பாமக நிறுவனர் ராமதாஸோட முடிவுக்கு பின்னணியில வெற்றி பெறணுன்ற எண்ணத்தை தாண்டி தன்னோட மகனான அன்புமணியோட வெற்றியை தடுக்கணும்ன்றதுதான் பிரதான காரணமா இருக்கிறதா சொல்லப்படுது. மறைந்த ஜெயலலிதாவோட அரசியல் வாழ்க்கை துவங்கின காலத்திலிருந்தே உடன் இருந்தவர் வி.கே. சசிகலா. அதிமுகவின் தலைமையா ஜெயலலிதா இருந்த காலத்துல கட்சியின் கூட்டணி நிலைப்பாடு, தொகுதி பங்கீடு போன்ற பல முடிவுகள்ல நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதிக்கம் செலுத்தின சசிகலாவோட செல்வாக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் தொடர ஆரம்பிச்சுது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பொதுக்குழுவால பொதுச் செயலாளரா ஒருமனதா தேர்வு செய்யப்பட்ட சசிகலாவை சட்டமன்ற கட்சி தலைவராகவும் தேர்வு செஞ்சாங்க அதிமுக எம்எல்ஏக்கள். சசிகலா பதவி ஏற்கிறதுக்காக தன்னோட முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்ச ஓபிஎஸ் அடுத்த 2 நாட்கள்ல தன்னை மிரட்டி ராஜினாமா செய்ய வச்சதா சொல்லி தர்ம யுத்தம் நடத்தினார். சசிகலாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் வித்யாசாகர் ராவ் காலதாமதம் செஞ்ச நிலையில இதற்கிடையில சொத்து குவிப்பு வழக்குல தீர்ப்பு வெளியாக சிறைக்கு போனாங்க சசிகலா. 4 ஆண்டு சிறைவாசத்துக்கு பிறகு வெளிவந்த சசிகலா 2021 தேர்தல்ல என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு எல்லாரும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தீவிர அரசியல்ல இருந்து விலகிறதா அறிவிச்சாங்க. சசிகலாவால பதவி வழங்கப்பட்ட எடப்பாடியால கட்சியில இருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து சட்ட போராட்டத்தை தொடங்கின சசிகலாவுக்கு ஆதரவளிக்க அவரோட அக்கா மகனான டிடிவி தினகரனும் மறுத்துவிட தனிச்சு விடப்பட்டாங்க சசிகலா. கடந்த சில ஆண்டுகளா செய்தியாளர்கள் சந்திப்பை மட்டுமே நடத்தி வந்த சசிகலா பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்த நாள்ல பசும்பொன்ல வச்சு அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்ன்ற தனி கட்சி தொடங்கினாங்க. 2026 தேர்தலில் சசிகலா கட்சி தனிச்சு களமிறங்குமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயோ தவேகவோடையோ கூட்டணியில இணையும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ராமதாஸ் தலைமையிலான பாமகவோட கூட்டணி அமைச்சு பரபரப்பை கிளப்பியிருக்காங்க சசிகலா. தன்னோட செல்வாக்க நிரூபிக்கிறதோட தனக்கு எதிரா சதி செஞ்சதாவும் துரோகம் செஞ்சதாவும் நினைக்கிற ஆட்களோட அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறதுக்காக இந்த தேர்தல் வாய்ப்பை சசிகலா பயன்படுத்துவாங்கன்னு அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறத பார்க்க முடியுது.
ராமதாஸ் சசிகலா போலவே ஒரு காலத்துல செல்வாக்கோட இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரனும் டாக்டர் கிருஷ்ணசாமியுமே கூட இந்த தேர்தலில் தனிச்சு விடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, பாமகவின் முதல் எம்எல்ஏ, விஜயகாந்த் அரசியலுக்கு அடித்தளமிட்டவர், ஓபிஎஸ்ஸின் அரசியல் ஆலோசகர் என அறியப்பட்ட பன்ருட்டி ராமச்சந்திரன் அண்மையில எம்ஜிஆர் அதிமுகன்ற கட்சியை தொடங்கி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கும் நிலையில அந்த தரப்புல இருந்து எந்த சமிக்கையும் வரலன்றதையும் பார்க்க முடியுது. அதே போல எந்த கூட்டணியில இருந்தும் அழைப்பு வராத டாக்டர் கிருஷ்ணசாமி கடந்த காலத்தை போல தனிச்சு களமிறங்குவாரா இல்ல ராமதாஸ் சசிகலா கூட்டணியில இணைவாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஒரு காலத்துல அரசியல் களத்துல ஆளுமை மிக்கவர்களா வலம் வந்த தலைவர்கள் தற்போது தனிச்சு இருப்பதும் தங்களோட அடையாளத்தை மீட்க போராடுறதும் தேர்தல் அரசியல் களம் மாறிட்டு வருதான்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. இவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு பிரதான கட்சிகள் நினைச்சது உண்மையா இல்ல உண்மையிலேயே இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்றது எல்லாம் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போதுதான் தெரிய வரும்.